refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boss Keys R. வணக்கம் சார். Welcoming Kalakanadi fans to R. என்ன சார் ஆன்னு மேல பாக்குறீங்க? இப்போ மெக்கானிக் வந்து டிவி மெக்கானிக் அவர் வந்து சீலிங் ஃபேன் இடத்துல சீலிங் டிவி வைக்க சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாம் சிக்ஸ் கீழே இருக்கிறனால தலை வலி மேலேயே பார்த்து இப்படியே பார்த்து அதுல ஒண்ணு மேலே வந்து ஊந்துது கட்சியா இந்த வினிங் ஷாட் அச்சோர் ஒன்று வந்து வந்தது அது வச்சு இருக்கு. ஆசம் சார். அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சைமல்டேனியஸா நீங்க அதையும் ஒரு சில அப்படியே பார்த்துட்டு இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஐ வில் மேக் குவிக் கொஸ்டின்ஸ் அண்ட் மேக் திஸ் வீடியோ ஷார்ட் ஆல்சோ. நிறைய விஷயம் ஷார்ட்டா பேசுறதுன்றதை ட்ரை பண்ணுவோம். Why for the information of viewers I'm telling you, கரெக்டா இதுக்கு அப்படியே பின்னாடி டிவி ஸ்கிரீன் இருக்கு. நான் இங்க பேசின்னு அந்த மேட்சும் பார்த்துட்டு இருக்கேன், அதை மிஸ் பண்ண கூடாதுன்னு. ஏன்னா டைம் வந்து அந்த டயத்துக்கு முடியும்ன்றது வியாதி உங்களுக்கு தெரியும். அதனால இதையும் பார்க்குறேன், அதையும் பார்த்துட்டு இருக்கேன். டெஃபினெட்லி சார். இப்படி ஒரு ஐபிஎல் மேட்ச் வந்து எத்தனை தடவைக்கு வரும் தெரியல. இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனோட டேர்ன் அவுட்லாம் பார்த்து நிறைய பேர் பல வருடங்களுக்கு ஒரு முறை வரும் எலெக்ஷன்றாங்க. அந்த மாதிரி இது வந்து பல வருஷங்களுக்கு ஒரு முறை வந்து ஐபிஎல் மேட்ச் மாதிரி இருக்குது சார். ஹவு மெனி ரன்ஸ் வாவ். இது மனிதர் உணர்ந்து கொள்ளக்கூடிய மேட்சே அல்ல. இது அதையும் தாண்டி பயங்கரமானது. இது வந்து சிக்ஸ் அப்பீல் மாதிரி சிக்ஸ் அப்பீல் ஸ்டாம்ப் வச்ச ஒரு மேட்ச். வேர்ல்டுலேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ் ஆகும். இல்லை தான் பெஸ்ட் மேட்ச் ஆகும். ஏன்னா 265 திருப்பி சேஸ் பண்ணி 1 ஓவர் ஆல்மோஸ்ட் ஸ்பேர் அடிக்கிறாங்கன்னா இது என்னது? இது புக் கிரிக்கெட்ல கூட இது நடக்காது. இப்படி நான் போடுறேன் டென்னிஸ் பால் அடிக்க முடியுமா? பாரு முடியாது. ஏன்னா முதல்ல ராரா அப்படின்னு சொல்லிட்டு ராணா ரா சிக்ஸுக்கு ராரான்னு ஆரம்பிச்சாங்க. திருப்பி இந்த பக்கம் பிரப்சிம்ரன் அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் ஒவ்வொருத்தரும் அடிச்சாட்டி திருப்பி அடிக்கும் போது பார்த்தா இந்த ஆன்டி கிராவிட்டி ஸ்டான்ஸ் ஒன்று எடுத்துருக்காங்க பொழுது. கிராவிட்டி இருக்குன்னு எவையா சொன்னான்? ஒன்றும் கிடையாது, வரவே வராது. பந்துக்கு மேல அடிப்போம், ஸ்கோர் 6-6-6 போடுனே இருப்பாரு. அது கோர்ட்ல கேஸ் போற அளவுக்கு எத்தனை ரன் தான் பிடிக்கிறது? அப்படி அம்பையர் இப்படி இதே வருதான் அம்பையர். ஒன்னு அம்பையர் இப்படியாரு இல்லை இப்படின்றாரு. ஒன்னு ரீப்ளே டிஆர்எஸ்க்கு இப்படி இல்ல கை இப்படியே கையை இறங்குறதுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணி தான் இருக்கணும் அம்பையர். அந்த மாதிரியான ஒரு மேட்ச் சார். இந்த 200+ அடிக்கிறதுங்கிறத தாண்டி இந்த 250 260+ ரொம்ப அசால்ட்டா அடிக்கக்கூடிய டீமா ரீசன்ட் டைம்ஸ்ல யார் இருந்திருக்கிறா அப்படின்னா SRH நம்பர் 1. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ் இந்த லிஸ்ட்ல வந்து கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கிறாங்க சார். அது வந்து அந்த டைம்ல யுவராஜ் சிங் இருந்த டைம்ல பால் வால்டர் சிஎஸ்டிக்கு அகேன்ஸ்டா ஒரு செஞ்சுரி அடிச்ச டைம்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அதை வந்து கன்சிஸ்டன்டா அடிக்கிற இந்த கப் அடிக்கிறதுனா விடுங்க, இந்த ரன்ஸை நான் அடிச்சுட்டே இருப்பேன்ற மாதிரி ஒரு டீமா பஞ்சாப் இருந்துட்டே இருக்கிறாங்க. அவுட்ஸ்டாண்டிங்கா ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சில போகுது. ஹவு ஹாப்பி இட் இஸ் டு see these youngsters actually leading the game. அவங்க ஜெயிச்சு கொடுக்குறாங்க. இந்த சின்ன பசங்கன்றது அது எவ்வளவு சூப்பரான மேட்டர் சார் ஆக்சுவலா. பாஸ் இது வந்து கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு இல்ல பாஸ். கிரிக்கெட் தெரியாதவங்க இதை பார்த்தாங்க நவர மாட்டான் அவன் வேலை பண்றதுக்கு. அவன் பாக்குறப்ப டொமா வச்சுனே இருக்காங்க. எங்க போறது பால் பார்த்துட்டே இருப்பான். நான் பைக்ல மெரினால போறேன்னு வச்சுக்கோங்க, மெரினா பீச் போவோம். அங்க ஒரு சும்மா டென்னிஸ் பால் கிரீட் ஆடுறாங்க, ஒரு பையன் தூக்கி வச்சா நான் நினைக்கணும் வண்டியை அது என்ன ஆகுதுன்னு பாக்குறதுக்கு. அந்த மாதிரி இது இப்போ கிரிக்கெட் தெரியாத ஒரு பார்க்கலாம். 6 போகுது. அவன் யார்ட்டா கேட்டா இல்லப்பா 265 அடிக்கிறாங்கப்பா அவங்க. இவங்க திருப்பி அடிக்கணும்னா ஒரு ஓவருக்கு 13 ரன், 2 6 பிளஸ் ஒரு சிங்கிள் இல்ல 2 6 ஒரு 4 இவங்க அடிச்சுக்கினே இருக்கணும்பா. ஸோ எவ்ரி ஆல்டர்னேட் பால் இவங்க அடிச்சுனே இருக்கணும். அதை எப்படி அடிக்கிறாங்க சேஸ்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 6 ஓவர்ல 100 தாண்டிடுறாங்க. என்னென்ன ஃபவுண்டேஷன் வைக்கிறாங்கன்னு சொல்றேன். முதல் 6 ஓவர்ல ஆஸ்கிங் ரேட்டோட 13 14ல கொண்டு போறேன். நான் முதல் 6 ஓவர்ல 16+ கொண்டு வச்சிடுறேன். அப்படின்னு சொன்னீங்க 10வது ஓவர்ல ஆஸ்கிங் ரேட் வந்து எவ்வளவு இருக்கணும்? 13 இருக்கணும். 14ல வைக்கிறேன். நீங்க வாய்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் ரைட்டு. நான் 14. நான் வந்து 265 சேசிங்ல முதல் 10ல நான் 145 அடிச்சிட்டேன்னா எனக்கே இல்லை. ஏன்னா 10 ஓவர்ல 145 அடிக்கிற நாம அடுத்த 10ல 120 அடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துட்டான்ல எல்லா பிளேயர்ஸுக்கும். ஓபனிங் பேட்டரா கொடுத்துட்டான் அந்த ஃபீலை. அப்போ வரவெல்லாம் இல்லை, அதை விடு. முதல்ல 140 விடு. இப்ப எனக்கு 10 ஓவர் பேசிஸ் 10 டோர்னமெண்ட் நான் 120 அடிக்கணும். 12 ரன்ஸ் அடிச்சுட்டு போறேன். இது மாதிரி ஒரு கால்குலேஷன். இது எனக்கு இந்த தியரி இந்த மேட்சை பார்த்த உடனே தோணுது. அப்போ சேசர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, இந்த மேட்ச் என்ன மாடல்னா, முதல்ல எப்படி ஆரம்பிக்கிற 6 ஓவர் 10, 6வது ஓவர்ல கொன்னணும் 120 தாண்டிடணும், 10வது ஓவர்ல 145 150 இருக்கணும்,
அப்படி ஆடிட்டாதான் இந்த மேட்சை முடியும். அதை காமிச்சாங்க. இட்ஸ் நாட் a கேம் ஆஃப் சான்ஸ், இட்ஸ் a கேம் ஆஃப் டிட்டர்மினேஷன் காமிச்சாங்க. நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் டீம் அதுக்கு கும்பிடு. இப்பயே சொல்லிடுறேன், இந்த மேட்சுக்கு 4.75 கொடுத்துரு. இந்த மாதிரிலாம் மேட்ச் போய் பார்க்கவே முடியாது. டெஃபினெட்லி சார். சார் அந்த பக்கம் வந்து அடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்ஸ். அதாவது இந்த ஐபிஎல்ல இப்போ இருக்கிற டீம்லயே வந்துட்டு ஒரு இந்த 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 30ஸ்லயே வந்து இந்த மிட் 30ஸ் க்ளோஸ் டு மிட் 30ஸ் மேல அந்த மாதிரி கேட்டகரி கிட்ட வர கேஎல் ராகுல் அண்ட் நிதிஷ் ராணா இந்த பக்கம் அடிக்கிறாங்க. ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சாரு ரைட்டு. பட் ஆனா இந்த பிரியான்ஷ் ஆர்யா அடிச்ச அடியும், பிரப்சிம்ரன் சிங் அடிச்ச அடியும் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க சார். கேஎல் ராகுல், நிதிஷ் ராணாவும் அடிச்ச அந்த அடிய. ஆக்சுவலா மேட்ச் வந்து டெல்லி வர்சஸ் பஞ்சாப் நம்ம சேரும். பஞ்சாப் உள்ளே ஒரு மேட்ச் போயிருந்தது. பிரியான்ஷ் ஆர்யா வர்சஸ் பிரப்சிம்ரன். நியஸ்டா நாங்களும் தான் அடிப்போம். தோடா 2 ரவுடிங்க மறைய மாட்டாங்க. வானா விட்டுரு அவ்வளவுதான், டிச்சு ஊயும் அப்படின்னு 2 ரவுடிங்க பேசிப்பாங்க. கச்சேரி அடிக்க மாட்டாங்க. பட் அது ரவுடி. பட் இவங்க கையில பேட் இருக்கு, பால பார், கிரௌடு உள்ள ஒவ்வொரு ஒர்த் மணி ஒர்த் எவ்ரி பால் அடிக்கிறேன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்றாங்க. நெவர் சே இம்பாசிபிள். இம்பாசிபிள் இஸ் த வேர்ட் இன் தி டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ்னு ஒரு பழமொழி இருக்கு. அதை ப்ரூவ் பண்றாங்க. ஆமான், எதையுமே இம்பாசிபிள் நான் பண்றேன்றாங்க. இதோட உங்களுக்கு பாசிட்டிவிட்டினா ஒன்று நிறைய பேர் இல்லை. டெஃபினெட்லி சார். இப்போ இந்த சேஸ்ல வந்து எங்கெல்லாம் வந்து ஒரு அப்ளை பண்ண வேண்டிய பிரேக்கான சான்ஸ் கிடைச்சதோ அங்கெல்லாம் வந்து இந்த கேச்சஸ், அப்புறம் இந்த ரன் அவுட், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப முக்கியம் சார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாஸ் இட் ப்ராப்பர்லி யூஸ்ட்? கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக கிராப் பண்ண மாதிரி இருந்துச்சா செகண்ட் ஹாஃப்ல? See, when they are going, they are firing on all cylinders. 6 போயின்னு இருக்கும்போது அங்க போய் நீங்க கேட்ச், அது யாரு டெட்லியஸ்ட் பிளேயர்ஸ். ராகுலுக்கு கேட்ச் விடுறது சஷாங்க். அவர் சஷாங்க் கேட்ச் விடுறதுலேயே பத்மஸ்ரீ வாங்கிட்டு பொழுது. ஏன்னா போன மேட்ச் 3 கேட்ச் விட்டுருக்காரு. இந்த மேட்ச் கேட்ச் வருது, கேட்ச் டு தி லெஃப்ட் ஆஃப் ஹிஸ் லெஃப்ட் ஷோல்டர் வந்துட்டு இருக்கு. இங்க இப்படி பிடிக்கிறதுக்கு இங்க ரைட்ல பார்த்துட்டு இருக்காரு. இங்கேயே பாத்துக்கீங்க யாராவது இப்படி பால் லெஃப்ட்ல வந்துட்டு இருக்கு. இவர் லுக் ரைட்டு, அப்படி அவர் கேட்ச் விடுறாரு. இவர் இந்த பக்கத்துல கருண் நாயர் அப்படின்னா நீ மட்டும்தான் கேட்ச் விட்டு ராகுல பிஸ்தாவை 150 அடி விடுவியா? இங்க நான் விடுறேன். ஒரே பிளேயர், மேட்ச் வின்னர், கேம் சேஞ்சர், தி பெஸ்ட் கேப்டன், இவ்வளவு சொல்றீங்களே, அவருக்கு நான் 2 வாட்டி சேர்ந்த மாதிரி விடுறேன் அப்படின்னு கருண். அது என்னங்க கர்மா? முதல்ல அந்த கேட்சை பிடிச்சிட்டு நீ கொடுக்கவே வேணாம், அவுட்ல அம்பையரை விடுங்க. என்ன அவன் ரீப்ளேல பார்த்து கண்டுபிடிச்ச போறான். ஒரு ஷூ ரோப்ல போட்டுதான் இல்லையா கொஸ்டின்ல இருந்து குத்துறவர் அவுட்டு பாரு. நான் ஓட்டு போட்டேன், சென்னையில போய் ஓட்டு போட்டேன் பாரு, அப்படி வருது. இது எதுக்குன்னு கேட்குது. சாதாரணமா இல்லைங்களேன், அவன் கொடுக்க போறான் ரீப்ளே பார்த்து. அதுக்கு அந்த கான்பிடன்ஸுக்கு உட்காடுறாரு. 2 வாட்டி நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், ஹை கேட்சுக்கு உட்காந்தீங்கன்னா பினிஷ்ட். அதாவது ஹை கேட்ச் வரத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டீங்கன்னாலாவது ஒரு சான்ஸ் இருக்கு தப்பிக்கிறது. அந்த கேட்ச் கையில டிசெண்ட் ஆகிற சமயத்துக்கு இப்படி உட்காந்தீங்கன்னா சத்தியமா விட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டியூ பால்ல இருக்கும், விஷன் கொஞ்சம் அப்படி மாறும், உட்காரும் போது ஜெர்க்கி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனால கேட்சஸ் அம்போன்னு போச்சு. 2 இன்னிங்ஸ். 1 சஷாங்க், அவருக்கு போட்டியே கருண் நாயர், அவருக்கு நாயர் நோட்டீஸே அமிச்சிட்டாங்க. இந்த மாதிரி 2 கேட்ச் விட்டது. சார் ஸ்டார்டிங்ல இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல டிசி கொஞ்சம் கொஞ்சமா கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. 10 நிசங்கா விக்கெட் போனாலுமே கூட கருண் நாயர் மீன்ஸ் நம்ம இவர் நிதிஷ் ராணா அண்ட் கேஎல் ராகுல் அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வழிவகுத்தது எது அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அவங்க அந்த இடத்துல ஸ்பின் யூஸ் பண்றதுக்கு ஹெசிடேட் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல சார். ஹவு இட் வுட் ஹேவ் பீன் இஃப் தே இன்ட்ரோடியூஸ்ட் ஸ்பின் இன் தோஸ் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்? நீங்க இந்த மாதிரி பேட்டர்ஸ் வந்து இன்ஸ்டிங்டிவா ஸ்பான்டேனியஸா டமால் அடிக்கிறவங்களுக்கு ஒரே வழி, அதாவது கெஞ்சி கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஸ்பின்னு போடுறது, இல்ல ஓடி வந்து மெதுவா பந்த தூவுறது தான். மெதுவா வைட் அவுட் சிராசம் யார் கேட் போடுறது அப்படிதான் போடு. இங்கடி லுங்கி ரொம்ப ஸ்டாண்டா இருந்தது பாக்குறதுக்கு. அவரை மாதிரி போலர் இருந்தாதான் கொஞ்சம் செக்ல வைக்க முடியும். அவருடைய டெக்னிக்கை நீங்க அக்சர் பட் இது சாரி நம்ம சஹல் வந்து லுங்கி போடுற அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணார் பியூட்டிஃபுல்லா. இது கிரேட். ஏன்னா இந்த அடி 13 ரன்ஸ் ஒரு வச்சிருக்கும் போது சஹல் ஒரு பிரில்லியண்டான ஒரு மூவ் பண்ணார் பாசிக்கு. நார்மலா பால டாஸ் பண்ணி தனக்கே போட்டுப்பாரு, பேட்டர் ரீச்சுக்கு இல்லாம இறங்கினாலும் அடிக்க முடியும்ன்றது இல்ல. நீங்க என்ன பண்ணிட்டாரு, ஓவர் ஃபிளைட்டு கிடையாது, கரெக்டா ஃபிளைட் பண்றாரு. ஆனால் அந்த ஃபிளைட்டு யார் லிங்க்ல போய் விடுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஆகட்டும் ரைட் ஹேண்ட் ஆகட்டும் டிக் பண்ணி ஆடுறாங்க. லாங் ஆன் லாங் ஆஃப் அந்த எலிவேஷன் கிடைக்க மாட்டேன்றது 6 அடிக்கிறது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டார் பார்த்தவர். அட் சாஃப்ட் 17 18 போட்டார்.
அதுல இந்த மாதிரி போட்டுருக்காரு. இந்த அடி ரணகலாம் அடிக்கும்போது ரன்களும் ரணாகலம் அவங்க அடிச்சுன்னு இருக்காங்க. ராகுல் வந்து கேஎல் ரத்னா அவார்டுக்கு போய் நிற்கிறாரு. அந்த லெவல்ல அடிச்சுன்னு இருக்காரு. அப்போ வந்து இவ்வளவு பிரில்லியண்டா போடுறாரு பாஸ் அவரு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டைம் ஃபண்டாஸ்டிக்கா போட்டது. ஆனா இது 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 நீங்க ஸ்லோ போட்டு தான் கண்டே அதான் பாருங்க ஸ்லோவா போடுறவங்களுக்கு தான் யூ டேக் மோர் டைம் டு திங்க் வாட் டு பிளே. இஃப் யூ கோயிங் டு போல் பேஸ் 140 150 போட்டீங்கன்னா கிவிங் மீ வெரி லிட்டில் டைம் டு திங்க். பட் அட் த சேம் டைம் எஃபர்ட் ரொம்ப நடுவானா பிசிக்கலா தட்டினா 4 தட்டினா 6 அது ஸ்பின்ல கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்கும் போது ஒயிட் ஸ்பிரிட் ஃபீல்ட்ல நம்ம தப்பு போடுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அதான் சொல்லினே இந்த மாதிரி டெவாஸ்டேட்டிங் அடிக்கும் போது ஸ்லோ ஸ்டப் தான் கொஞ்சம் மரியாதை இருக்கு. ஃபாஸ்ட் போட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. சார் இந்த மேட்ச்ல உங்களுக்கு புடிச்ச பவுலர் யாருன்னு கேட்கணுன்ற கொஸ்டின் இன்னைக்கும் வந்திருக்குது எனக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து போஷாக், உங்களோட போஷாக் அவர் வைஷாக் இருக்கிறாரு. ஸோ வைஷாக் ஒரு பக்கம் அப்படின்னா, அவருக்கு போட்டி போட ஜேவியர் பாட்லட் 2 பேரும் 14 ஆர் 16 ரன்ஸ் அந்த ஓவர் கொடுத்து அசத்துனாங்க. இதுல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? யார் போட்ட ஃபுல் டாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா சொல்லுங்க. ஆமாமா பாட்லெட் வந்து துஷார் தேஷ்பாண்டே கட்டு போயிட்டார். அவர் தான் ரெக்கார்ட் வச்சிருந்தார் மேக்ஸிமம் ஃபுல் டாஸ். இவர் ரெஸ்டர் ஒரே பால் 2 ஃபுல் டாஸ் போடுறாரு. ஒரு பாதி பால் இப்படி போகுது பாதி இப்படி போகுது அந்த மாதிரி ஃபுல் டாஸ் ஆன் த ட்ராட் 3 ஃபுல் டாஸ். அதுல 2 4 ஒரு 2 6 ஒரு 4. வைஷாக் அதே டைப். வைஷாக் வந்து போட போட அவன் கேப்டன் இந்த வை அப்படின்னு ஷாக் ஆகினே இருக்கு. அதனால வைஷாக் அப்படின்னு பேர் ரெட்டா வச்சுக்கிறாங்க. அதுல ரொம்ப தமாஷு ஒரு லேடி கமெண்டேட்டர் எனக்கு அவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாலை போட்டணும் அவங்களுடைய கமெண்ட். வைஷாக் பாலை கொடுத்தோன்னு அவங்க சொல்றாங்க வைஷாக் இஸ் காட் சச் எ வெரைட்டி இன் இஸ் bowling, you know. It's got so many tricks of the trade. பயணம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. என்னடா ட்ரிக்னா மீதி போலர் எல்லாம் லாங்காலே சொல்லுறாங்க. இவர் எல்லாத்தையும் 360 டிகிரிஸ் bowling ஏபி டிவிலியர்ஸ். ஸ்கொயர் லைன்ல ஒரு 6 உள்ளார், பிட்டிட்டு உள்ளார், கவர்ஸ்ல கீப்பருக்கு பின்னாடி அவ்வளவு குடிக்கிறார் 6. ஆனா சாந்தமா வச்சுக்காரு முகத்தை 6 கொடுத்துட்டு அவருக்கும் பாட்லெட்டும் அடித்தடி எவ்வளவு பேர் யார் ஃபுல் டாஸ் போட்டு 6 கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதுவும் யாரு கேஎல் ராகுல் என்ன டிடிஎஸ் சகலியே கான்பிடன்ஸ் போடவும் கஷ்டம் ஏறி அவ்வளவு பிரில்லியன்ட் ஆடுறாரு கேஎல் ராகுல். அதான் சொல்றேன் கேஎல் ராகுல் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேர் வந்து காயின்ஸ் 2 பேர் ஐகான்ஸ் T20ல. அவங்க இல்லாம நம்ம வேர்ல்ட் கப் ஆடி இருக்கோம்னா இந்தியன் டீம் என்ன ஸ்ட்ராங் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால நினைச்சே பார்க்க முடியல. பார்த்து இந்த 2 பேர் எல்லாம் இல்லாம இருக்க முடியாது. இந்த 2 பேரு ஒருத்தர் வந்து விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லா எப்படி வேணா கேம் ஆடக்கூடிய ஒரு ஸ்டால்வர்ட் கேஎல் ராகுல். இவர் எப்படின்னா வந்த உடனே 6 4 அதை அடிச்சுன்னு போயினே இருக்கு 60ன்ற மாதிரி ஒரு பிளேயர் T20. இவங்க 2 பேரும் இல்லாம இருக்கிறதுன்றது செலக்ஷன் கமிட்டி அவங்களுக்கு கோயில் சர்ச்சு மாஸ்க் எல்லாம் கட்டிடணும் செலக்ஷன் கமிட்டி. சார் கேஎல் ராகுலோட ஃபியூ ஷாட்ஸ்லாம் இன்னைக்கு வந்துட்டு அகைன் எனக்கு என்ன உங்களுடைய வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப ஒட்டிக்கிச்சு சார். எனக்குமே கிடையாது, வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே டெய்லி எப்போ உங்கள் வீடியோ வரும்னு வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களா அவங்களுக்கும் ஒட்டிக்கும் இந்த வீடியோ வார்த்தைகள்லாம். என்ன அப்படின்னா கேஎல் ராகுல் இன்னிங்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு அப்படியே அதை வந்து கண்ணில் ஒத்திக்கணும் கண்ணில் ஒத்திக்கணும் மூவா இருந்துச்சு மாதிரி ஒரு கண்ணாடி ஒத்திக்கிறதுன்னு சொல்லுங்க. அப்படி வேணா மாத்திக்கிறேன் சார் நான். ஸோ அப்படிப்பட்ட இந்த கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ்ல 6s என்ன 4s என்ன, அதுவும் வந்து அன்கன்வென்ஷனல் ஷாட்ஸ் தான் இன்னைக்கு அடிக்கிறாரு சார். திருப்பி வச்சு ஜாஸ் பட்லர் ஷாட்லாம் பின்னாடி திருப்பி விடுறாரு, என்னென்னமோ பண்றாரு சார். அப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடும்போது அதுக்கு ஏத்த பவுலிங்க பஞ்சாப் கிங்ஸ் போட்டாங்களா? பிகாஸ் அது மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம இவரு இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் அஷ்தீப் சிங், இந்த லெஃப்டிஸ்லாம் வந்து அவருக்கு ஏத்த மாதிரி அந்த ஆங்கிலிங் அவுட் சைடு பால் போடும்போது அவர் அழகா அதை ஆஃப் சைட்ல தட்டிக்கிட்டே இருக்கிறாரு சார், அடிச்சுட்டே இருக்கிறாரு சார், இல்லைன்னா ஃபிக் அடிக்கிறாரு சார். ஸோ ஃபுல் லென்த்லேயே போட்டிருந்தாங்க. நம்ம அந்த அஸ்வினி குமார் இருக்காருல்ல சார், அஸ்வினி குமார் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவர் பவுன்சர் போடும்போது அதை முக்கி அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு டெலிவரிஸே இவங்க ட்ரை பண்ணாத மாதிரி இருந்துச்சு சார். அவங்க ட்ரை பண்ணாலும் சஷாங்க் விட மாட்டார்ல. எப்படி ட்ரை பண்ணும்? சஷாங்க் விடுவார் இல்ல, விடமாட்டார், விடுவார். அவரு இவ்வளவு பேர் நமக்கு எதிராக இருக்கும்போது கரண் நாயர் உட்காந்து என்னது. அதனால நீங்க சொல்றதுதான் பெர்ஃபெக்ட் பாயிண்ட். ஸ்லோ பவுன்சர் இருக்கு பாத்தீங்களா, அது ஒண்ணுதான் அடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதர் தன் தி யார்க்கர், ஸ்லோ யார்க்கர் லைக் இங்கிடி ஆர் வைட் யார்க்கர் விச் லேண்ட் ஸ்ட்ரெயிட் ஆன் தி சைட் ஆஃப் தி கிரீஸ். அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லோ பவுன்சர் அது ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். பிகாஸ் மசில் பவர்ல அடிக்கிறது இல்லை கேஎல் ராகுல். அவர் கிளைடு, சென்ஸ் ஆஃப் டைமிங், அவரை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. கவர்ஸ் அண்ட் பாயிண்ட்ல 6 அடிக்கிறதுல ஜீனியஸ். அவரை நீங்க நிறுத்தவே முடியாது. நீங்க ஆஃப்ல ஆட போயிடுவாரு, கொஞ்சம் இப்படி போட்டீங்கன்னா அப்படி சப்பாத்தி தோசை திருப்பி இப்படி பண்ணுவாரு.
பட் எசென்ஷியலி லெக் சைட்லயே அடிக்கிறவங்களால இப்படி அடிக்க முடியாது ஆஃப் சைடு. கேஎல் ராகுல் இஸ் அன்ஸ்டாப்பபிள். இந்த ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் நிற்கவே நிற்காது, என்னென்னமோ பண்ணுவோம் அந்த ட்ரெயின் நிற்கிறது. அந்த மாதிரி கேஎல் ராகுல் இஸ் கேஎல் ரத்னா அவார்ட் ஸ்ட்ரெயிட் வின்னர். அவரை மிஞ்சில கிரிக்கெட் ஆடவே முடியாது. இந்த இந்த இன்னைக்கு அஃப்கோர்ஸ் பிச்சு வந்து அப்சல்யூட் பாரடைஸ், பேட்டிங் பாரடைஸ், ஐ டோன்ட் டினை. பட் அதில் அடிக்கிறது 150. அது ஒரு சைடோட ஸ்கோரு. இது ஒருத்தர் அடிக்கிறாரு. என்ன கிளாஸ் ராணாவும் பிரில்லியன்ட். ராணா அந்த ஒரு ஓவர் போட்டு பாட்லெட் வந்து ஒண்ணுமே முடியாது. பாட்லெட் நல்லா பிடிப்பார் ஐக்கியாச்சு பவுண்டரியில். அவரே போய் பிடிச்சாதான் உண்டு இந்த இடத்துல. அவர் எங்கெங்கயோ பேட்டர் தான் இந்த இடத்துல கேப்ஸ்ல அடிப்பாங்க. போலர்ஸ் பிளான் பண்றாங்க அந்த எந்தெந்த கேப்புக்கு போற மாதிரி நம்ம போய் போடணும். அந்த போலர்ஸ் அவங்க காமிச்சாங்க, சரிப்பா எங்க நீங்க வச்சிட்டீங்க, நீங்க எப்படி ஒரே இல்லை போடுறதுக்கு, நீங்க என்ன போடுறீங்க பாருங்க அந்த பிக்சர். பிரப்சிமரன் கொடுக்குற ஸ்டார்ட்டுக்கு நாங்க 300 விட அடி. அந்த மாதிரி முதல்ல முகேஷ் குமார் இருக்காரு, அவர் கோச்சின் ஹோட்டலுக்கு போயிடுவாருன்னு நினைச்சேன். 4வது பால எப்படி போட அடிக்கிறாங்க. அம்பையர் கிட்ட போய் இன்னும் அறிவில்லாம் மாட்டேங்கிறாங்க, எல்லாம் சொல்ல மாட்டீங்களா நீங்க அப்படி நாட்டு நம்ம இப்ப பஞ்சாயத்து கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இந்த அப்புறம் இந்த இன்ஜுரிக்கு போயிட்டே வந்தாங்க பாத்தீங்களா, அதுல 10 பால் பிரசாந்த் ஆரியா 6 அப்சர்வ் பண்ணிட்டு. நாங்க ரெஸ்டே கிடையாது, தூக்கத்துல நீங்க அப்படி 6 அப்படியே வந்து அடிப்போம். அந்த மாதிரி அடிக்கிறோம் சார். இன்னைக்கு இன்ஜுரின்னு ஒரு விஷயம் நீங்க சொன்ன ஞாபகம் சார். லுங்கி இங்கிடிக்கு இன்னைக்கு நடந்த அந்த ஒரு இன்ஜுரி அப்படின்றது வந்துட்டு வெரி வெரி அலார்மிங், செம பயமா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வந்து கூட்டிட்டு போற அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கும்போது வந்து இட் வாஸ் வெரி வெரி ஸ்கேரி. Honestly, I prayed for him. I love him. He has devised a new strategy in bowling the slower. So I'm in love of him always. இன்னொன்னு அவர் முகம் கிரிமேஸ் பண்ணவே மாட்டார் பாத்தீங்களா, வெரி ஸ்வீட். அவர் ஸ்டண்ட் எல்லாம் அடிக்கவே மாட்டார் விக்கெட் எடுத்தாங்க, அலட்சியமா விக்கெட் எடுத்துன்னு. அப்போ அவர் அடி வாங்கினது வந்து பேக் ஆஃப் த ஹெட் ரொம்ப டேஞ்சர். நீங்க வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல கூட நீ பாத்தீங்கன்னா என்னாச்சு கிரிக்கெட் ஆடணும் அது வந்துனே இருக்கும்ல, அதுல பாத்தீங்கன்னா பேக் ஆஃப் த ஹெட் தான் அடிச்சிருக்கும் அந்த ஸ்டோரிக்கு. ஸோ சயின்டிபிக்காவே அவங்க கேட்டிருக்காங்க எந்த பிரச்சனை வந்ததுன்னா ரொம்ப டேஞ்சர் இந்த பேக் ஆஃப் த ஹெட். என்னோட இன்ஜுரி வந்து ஃப்ரண்ட்ல வந்தேன்னா ஓகே, பேக் ஆஃப் த ஹெட்ல படும்போது இப்போ ஐ வாண்டட் டு டெமான்ஸ்ட்ரேட் சர்டன் திங்ஸ். என்னன்னா இப்போ பால் இப்போ எதுக்கு வச்சுருக்கேன், நான் ஒரு ஃபீல்டர், எனக்கு நான் ஃபீல்டிங் அந்த கேட்ச் வந்துச்சு மேல, அந்த கேட்ச் ஃப்ரண்ட்ல வந்தா ஃப்ரண்ட்ல பிடிப்பேன். இப்படி பிடிக்கிறது ஆஸ்திரேலியன் ஸ்டைல், அதாவது இந்த புறங்கை வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி நம்ம செஸ்ட்டுக்கு இருந்து இப்படி பிடிக்கிறது ஆஸ்திரேலியன் ஸ்டைல். அது ஓவர் ஹிட்டா ஃபாஸ்டா மேல போகும்போது ஆஸ்திரேலியன் ஸ்டைல் கரெக்ட். பட் ஆஸ்திரேலியன் மேல போயிட்டு டிப் ஆகிற பால கூட நம்ம இப்படி பிடிக்கிறாங்க, அவங்க இப்படிதான் பிடிப்பாங்க. அவங்களுக்கு எது சூட் ஆயிடுச்சு. நம்ம அதை காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை காப்பி அடிச்சு நிறைய பேர் கேட்ச் விடுறாங்க. நம்ம ஸ்டைல நம்ம இப்படிதான் பிடிக்கணும், செஸ் ஸ்டைல். ரபடாலாம் கரெக்டா பிடிப்பாரு. ஸோ அது ஒண்ணு. இப்ப நான் எந்த கேட்ச் வரேன், பால் வந்து இந்த கேட்ச் ஃப்ரண்ட்ல வந்துட்டு ரைட், எனக்கு பின்னாடி போற கேட்ச்ல 3 டைப்ஸ் இருக்கு. என்னை தாண்டி பின்னாடி போகுது, அது ரொம்ப தாண்டி நல்ல ஹைட்டு பட் ரொம்ப பின்னாடி போகுதுன்னா நான் திரும்பி ஓடணும் ஃபுல் ஸ்பீட்ல ஸ்பிரிண்ட் அடிச்சு என் முதுகு பக்கத்தான் ஒரு பால் இப்படி பிடிக்கணும். அது வந்து ரொம்ப என்னை தள்ளி போடுற அந்த கேட்ச். கபில் பிடிச்ச மாதிரி வேர்ல்ட் கப் 83 கேட்ச் கபில் பிடிச்ச மாதிரி. ஓகே, அது அந்த டைப். இன்னொரு பின்னாடி போற கேட்ச் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் எந்த இடத்துல இருந்து இப்படி இப்படி பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி கையை ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணி பின்னாடி ஒரு ஸ்டெப், அது ஒரு டைப். 3வது டைப் என்ன தெரியல, ரொம்ப பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா நின்றதுல இருந்து பிடிக்க முடியாது. அப்போ பேக் வாக் கொஞ்சம் ஃபாஸ்டா போகணும். டக்கு 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 டக்குன்னு பேக்ல போய் பிடிக்கணும் கேட்ச். அந்த கேட்டகரியில் தான் நீ இன்ஜுரி மாட்டினார். ஓகே, இஸ் வெரி ஹெவி, ரொம்ப ஹெவி வெயிட் அவரு அந்த டக்கு டக்கு டக்குன்னு போகும்போது ஃபாஸ்டா போகாம 2 ஸ்டெப் போயிட்டு அவர் லீப் பண்ணார் பாருங்க, அவர் ரீச் இல்லை பால். அந்த லீப் பண்ணும்போது எப்படியாவது பிடிச்சிடணும் கூட என்டையர் பாடி வெயிட் தூக்கிச்சு அப்படியே. அதுலதான் போய் ஹெட்டில் லேண்ட் ஆனார். ஐம் ஒன்லி பிரேயிங் தட் ஹி ரெக்கவர்ஸ் வெரி ஃபாஸ்ட். பியூட்டிஃபுல்லான பால். ரியலி ஐ பிரே ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அலாமியா இருந்துச்சு, அன்கான்சியஸா அவர் இருந்தார். ஆம்புலன்ஸ் சொல்ல வந்துச்சு. ஸோ வி ஷுட் ஆல் பிரே. கிளாசிக் கிரிக்கெட்டர். எஸ், ப்ராட்காஸ்ட் கடைசியா முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த ஃபைனல் ஓவருக்கு அப்புறமா ரவி சாஸ்திரி சொன்னார் சார், லுங்கி இங்கிடி இஸ் ஸ்டேபிள் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அதை வச்சு பார்க்கும்போது சோ அதை வச்சு பார்க்கும்போது தெரியுது. ரியலி ஹாப்பி டு ஹியர். எனக்கு ரொம்ப ஃபண்டாஸ்டிக் கிரிக்கெட்டர். இவ வெரி இன்னோவேட்டிவ் கிரிக்கெட்டர். சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ இந்த சைடு வந்து ஒரே ஒரு ஸ்பின்னரை வச்சிருந்தது பஞ்சாப் கிங்ஸ்க்கு ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு. யுவராஜ் இவர் நம்ம யுஸ்வேந்திர சஹால் மட்டும்தான் இருக்கிறாரு, எல்லாம் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஓடுறாங்க போடுறாங்க அடி வாங்குறாங்க இப்படின்னு இருந்துச்சு.
ஆனா இந்த சைடு தே ஹேட் 3 ஸ்பின்னர்ஸ். அவங்க வந்து எக்கனாமிக்கலா பார்க்கும்போது இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ விட கம்மியா குடுத்தாங்க. 10, 11, 12 இவ்வளவுதான் குடுத்தாங்க கம்பேரிட்டிவ்லி. அவங்கலாம் வந்து அதுக்கேத்த மாரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓ! இவங்க 10, 11, 12 குடுத்தாங்கன்னா நம்ம 14, 16 குடுக்கக்கூடாது. 20 குடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 20 ரன்ஸ் அண்ட் ஓவர்ஸ் குடுத்து இவங்க குறைச்சதெல்லாம் ஏத்திட்டாங்க சார். அப்போ இந்த ஸ்பின்னர்ஸ்னால இங்க எதுவுமே பண்ண முடியாம போயிருச்சு. அதுதான் எனக்கு பாவமா இருந்துச்சு. முடியவே முடியாது. இங்க 8 பேர் தான். அங்க 14 பேர் ஆத்தாங்க அந்த டீமுக்கு. இங்கேருந்து நைஸா போயிட்டாங்க ஸ்லீப்பர்ஸ்ல இந்த பக்கம். அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் ஃபாஸ்ட் பவுலர் முகேஷ் குமார் எல்லாரும் 4, 4, 6, 6 யாருக்கு நட்ராஜன் நினைச்சாலும் அவர் யாருக்கு போட முடியாது. நான் எப்போ போறேன்னு சொல்றேன். அது வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ணி அவர் எப்பயாவது போடுறாரு. அது மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது. எது வந்து டிஃபிகல்ட் பேட்டருக்கு அது இங்க போட்டுதான் ஆகணும். ஏன்னா இது நார்மல் விக்கெட் ஃபுல் ஆஃப் ரன்ஸ் டென்னிஸ் பால் கிரீட் இது. இங்க நீங்க குட்லைன் ஷார்ட் பால் ஃபுல் எல்லாம் அதை போட்டீங்கன்னா காலிங்க. ஒன்லி பிரில்லியன்ட் கை. அதை வந்து குல்தீப் ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் சூப்பராக போட்டாரு. நம்ம ஷஹல் வந்து எண்ட் ஓவர் ஒன்று போட்டார். கட்சி 4ல ஒரு ஓவர் போட்டார். அது டாப் கிளாஸ். பிகாஸ் நியூ தட் இந்த ரன் ரேட்ல கூட ஓவர் ஃபிளைட் டெலிவரி விச் லேண்ட் எக்ஸாக்ட்லி வேர் தே ஹேவ் டு பிக் த பால் அங்க கஷ்டப்படுறாங்க கண்டுபிடிச்சாரு பியூட்டிஃபுல்லா. இங்கடியோடைய ஃப்ளோ ரன் மாதிரி. ஸோ அதான் அந்த பிரெயின் ஒன்று. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அடிச்சா கூட நான் போறேன்னு ஒன்று போறாரு. அதுதான் ஒன்று. அது லேக்கிங்கா இருந்த அத்தனை பேருக்கும். ஜஸ்ட் கமிங் அண்ட் பேங்கிங் இட் ஆன் குட் லைன் போட முடியாது. இந்த மாதிரி அடிக்கும் போட முடியாது. கத பேட்டர்ஸ் பாரடைஸ் பிட்ச் பேட்டிங் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. சார் இப்ப இதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சவாய் மன்சிங் ஸ்டேடியத்துல வந்து இதே ஜெராக்ஸ் காப்பியோட நடந்துட்டு இருக்குது. 8.1 ஓவர்ல 96க்கு 1ன்னு சொல்லி 6 அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இங்க வந்து நம்மளுடைய பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு பேட் பவுலிங் ஆராட்டு கிடையாது. ஸோ வாட் எவர் தே ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டா ஒரு டீம்னால அதை டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த சீசன்ல நீங்க ஏற்கனவே சொன்ன விதவிதமா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமா பவுலிங் போடக்கூடிய டீமாக இருக்கக்கூடிய ஆர்ஆர் மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ வி ஹோப் ஆர்ஆர் வில் டிஃபெண்ட். அவங்க பவுலர்ஸ் நல்லா போடுவாங்கன்னு நம்பலாம் இல்லையா சார்? நீ அந்த முதல் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு ஒரு இன்டெலிஜென்டா நான் சொன்ன அந்த டைப் வந்து விச் ஸ்ட்ரெயிட் ஆன் டு த டம்மி பவுன்ஸ் ஆன ஸ்ட்ரெயிட் டம்மிக்கு போற பால் அது ஆர் ஸ்ட்ரெயிட் ஆன் டு த டோ யார்கர் அது திருப்பி இவங்க மட்டும் அவங்க விட்ரா பண்ணும்போது மிடில் ஆஃப்லேருந்து வெளில பால் எடுத்துன்னு போறேன்னு ட்ரை பண்ணாங்கன்னா ஒவ்வொரு அடியிலையும் 2 பாதியா போகும் பால். அது மட்டும் அவங்க போட்டாங்க பினிஷ். இல்ல அவங்களோட பெஸ்ட் ஸ்பின்னர் யாராவது வந்து போகணும். இல்லவே நீங்க ஹெட்டி அபிஷேக் ஒன்னு ரோரிங் ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனிங் வரும்போதே பயமா இருக்கு. வச்சே 15 ஆர்டர்ல வரணுங்க. சாம்பியன் டீம் இல்ல சாம்பியன் டீம். ஏன்னா ஓப்பனர்ல சாம்பியன்ல ஓப்பனர் கரெக்டா அச்சு தூக்குறாங்க. ஆசம் சார். ஏற்கனவே இந்த மேட்சுக்கு ரேட்டிங் சொல்லிட்டீங்க நீங்க 4.75 அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம மெரிவா பன்னீர் சோலாவின் ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் இது என்னது சார் இன்னைக்கு மேட்சை பொறுத்து? ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் நிறைய சிரிப்பீங்க இந்த விஷயத்தை கேட்டா. அதாவது தோனி மிஸ்டர் கூல் சொல்றோம்ல, கூலஸ்ட் நீரார பார்த்தேன். எதிரில் 28 ரன் போயிடுது. யாரு பாட்லெட்டா பாட்லெட் அவருடைய அவர் குதிராரு. அதுக்கப்புறம் எல்லாம் வாரி வாங்கிட்டு இருக்காங்க. 6 போயின்னு பால தேடிட்டு இருக்காங்க. அந்த தேடிட்டு இருக்கிற சமயத்துல சேயர்ல பவுண்டரி கிட்ட பேட்டிங் பிரேக் சொன்னீங்க. அது வேற ஏதோ டீம் அங்க ஆடுறது. இவர் கேப்டன்சியில 6 கொடுத்து 28 ரன் கொடுத்தாரு பாட்லெட். இவர்ல இங்க ஷேடோ பேட் அட்வர்டைஸ்மெண்ட் மாடலிங் மாதிரி. யோ அவ்வளோ கான்பிடன்ஸ் அவங்க டீம் மேல கவலையே பண்ணல. இது எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா வந்து வெறும் கிளாஸ்ல இருந்து பனி சோடா வெறும் பாட்டில் ஊத்தினா கூட பனி சோடா வரும்போது அவ்வளோக்குள்ள. ஆல்ரைட் சார். சூப்பர். ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் கண்டிப்பா இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்கும் நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட சைன் ஆஃப் திஸ் வீடியோ சார். யூ வாண்ட் டு சே எனிதிங் எல்ஸ் பிஃபோர் வி சோ? வந்து 2 மேட்ச் பாக்குறோன்ற ஸ்ட்ரெயின் எல்லாம் போச்சு. பார்த்து பயந்துட்டேன். 265 ரூல் அவுட் நான் பண்ணல. நான் ரூல் அவுட் பண்ணல. ஏன்னா இது கத பேட்டிங் எனக்கு தெரியும் இல்ல. ஆனா சரியான பேட்டிங். இப்ப டெல்லியே கூட நீங்க விட்டீங்கன்னா உள்ள என்ன ஸ்டப்ஸ் எல்லாம் இருக்கு. அவர் வரல. கடைசியில மில்லர் வந்தாரு. அவங்களுக்கே பயந்துடும். இவங்க பஞ்சாபும் பயங்கரமா ஸ்டாயினிஸ்லாம் வருது. ஒன்லி 6 தான். அதனால இது வந்து இவங்க இப்படியே போச்சுன்னா கிராவிட்டின்ற கான்செப்டே மறந்துடுவாங்க எல்லாரும். சார் வராது சார். ஒரு ஜோக் கூட வீட்டு காலி பண்ணணும்னு நினைச்சேன். வீடு காலி என் குரூப்ல ஒருத்தர் டென்னிஸ் பால்ல போட்டு ஓவரா சீன் போட்டுன்னே இருப்பான். இந்த பால் நான் ஏர்ல நிக்க வச்சேன்.
அந்த பால் ஏர்ல நிக்க வச்சேன் பீட் நைட்டா சொல்லினே இருப்போம். வீடு காலி பண்ணும்போது என்ன பண்ணுறது அப்ப கூப்பிட்டேன். வச்சு வீடு காலி பண்ணணும். 2-3 லக்கேஜ் ரொம்ப ஹெவியா இருக்கு. நீ கொஞ்சம் அப்படியே ஏர்லயே நிக்க வச்சுக்கோ. அதுக்குள்ள நான் போய் அந்த வீட்டுல செட்டில் பண்ணிட்டு லக்கேஜ் அப்படின்னேன். அது எனக்கு ஞாபகம் வந்து கிராவிட்டிக்கு ஆன்டி கிராவிட்டி மேட்ச் இது மாதிரி இப்போ வந்ததுன்னா வேற லெவல். எனக்கு அப்படியே டிராப் இன் எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் ஒரு 5 மேட்சுக்கு சேர்ந்த விஷயத்த அப்படியே தூக்கிட்டாங்க இந்த ஒரு மேட்ச். உண்மையிலே என்ஜாயபிளான ஒரு மேட்ச். ஆல்ரைட் சார், சூப்பர். அந்த மேட்சையும் பார்த்து முடிச்சு நம்ம பேசுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா அந்த மேட்ச்ல மறுபடியும் will make a comeback on our favorite RRR. Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.